Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube's. இந்த வீடியோ இட்ஸ் அபவுட் தமிழ்நாடு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் உடைய ப்ராசஸ் என்ன, எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஸோ அந்த மார்க் உங்களுடைய 12th மார்க்கை எப்படி கட் ஆஃப் மார்க்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் நிதானமாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷன் ப்ராசஸ் இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கும் சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் டிகிரிக்கு ஆகஸ்ட் மந்த், சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்சஸ்க்கு உங்களுக்கு செப்டம்பர் 2nd வீக் 3rd வீக் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் போன இயருமே டிலே ஆச்சு. ஸோ இந்த இயருமே டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தமிழ்நாடு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ் இது எப்படி, எந்த அடிப்படையிலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க்கை பேசிஸ் பண்ணி தான் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குது. தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷன் கவுன்சிலிங் இட்ஸ் டோட்டலி இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆன்லைன் மோட் தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் இந்த ப்ராசஸ் கவுன்சிலிங் பண்ணுறாங்க. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு 3 ஸ்டெப் தான். பெரிய நீங்கள் பேனிக் ஆகிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஸ்டெப் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ், உங்களுடைய நேம் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறத ஃபில் பண்ணி நீங்கள் பேமெண்ட், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பேமெண்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டை ஸ்டெப் 1ல். ஸ்டெப் 2 சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் முடித்த உடனே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் படி கவுன்சிலிங், ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். அதில் தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பண்ணுவீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கிறது உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வேணும், என்னென்ன காலேஜஸில் வேணும் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் என்னென்ன கோர்சஸ்லாம் வேணுமோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் 1, செகண்ட் 1 நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் படி என்னென்ன காலேஜஸ் வேணுமோ, ஃபர்ஸ்ட் காலேஜ், செகண்ட் காலேஜ் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எதுக்கு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காலேஜஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, அந்த கோர்ஸும் கொடுக்குறீங்க. ஸோ அந்த உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி சப்போஸ் கிடைக்கலன்னா நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸில் செகண்ட் காலேஜ், செகண்ட் கோர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போவுமே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த கேட்டகரி வைஸ் உங்களுடைய சாய்ஸ், ஃபஸ்ட்டு என்ன கோர்ஸ் வேணும், என்ன காலேஜஸ் வேணுங்கிற மாதிரி நீங்கள் அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டிங்கன்னா அந்த டைம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் டைம் நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ ஆஃப்டர் நீங்கள் இந்த சாய்ஸ் என்னென்ன காலேஜஸ், கோர்ஸ் வேணும் ஃபில் பண்ணி அங்கே ஒரு கவுன்சிலிங் ஃபீ கேட்பாங்க. அந்த பேமெண்ட்டும் ஆன்லைனில் தான் பண்ணுவீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டெப் 3 உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட். உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கால் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணி அஃபிஷியல் வெப்சைட்லேயே வரும். அதிலேருந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் எந்த உங்களுக்கு கன்சர்ன் மெடிக்கல் காலேஜஸ் கொடுத்துருக்காங்களோ, எந்த கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதாங்க அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ இந்த அட்மிஷன் ப்ராசஸ், இந்த 3 ப்ராசஸையும் எப்படி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் கால்குலேஷன் ஆஃப் மார்க்ஸ், இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் 200 மார்க்ஸுக்கு. இந்த வெயிட்டேஜ் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் 200 ஃபார் அட்மிஷன் ஆஃப் இந்த பிஎஸ்சி கோர்சஸ் பண்ணுறவங்களுக்கு, பேச்சுலர் டிகிரி பண்ணுறவங்களுக்கு. இதே இது நீங்கள் சர்டிஃபிகேஷன் டிப்ளமோ பேராமெடிக்கல் கோர்சஸ்னால் அதோடைய வெயிட்டேஜ் டோட்டல் மார்க்ஸ் 100க்கு. ஸோ நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறது வெயிட்டேஜ் டோட்டல் மார்க்ஸ் 200 கட் ஆஃப்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் த கோர்சஸ் ஆஃப் பேராமெடிக்கல் கோர்சஸ் ஆஃப் பேச்சுலர் டிகிரி கோர்சஸ்க்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பயோமேக்ஸ் குரூப்புக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். பயோமேக்ஸ் குரூப்பில் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பயாலஜியில் நீங்கள் 100 மார்க்ஸுக்கு 80 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. தென் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, நீங்கள் பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை மட்டும்தான் இதில் கால்குலேட் பண்ண போகிறீங்க பயோமேக்ஸ் குரூப்காரங்க. அதாவது பயாலஜியில் 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ரெண்டுலேயுமே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி
போத்லேயுமே 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த போத் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணுற மார்க் வந்து 80 மார்க்ஸ் வரும். ஸோ டோட்டலாக இந்த பயாலஜியை எக்ஸாக வச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை ஒய்யாக வச்சுட்டு டோட்டல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ரெண்டையும் பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கில் வர மார்க் 80 + 80யை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 160 மார்க்ஸ் வரும். அந்த மார்க்கு தான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பியூர் சயின்ஸ் குரூப். பியூர் சயின்ஸ் குரூப்பில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இந்த பேப்பர்ஸ் உங்களுக்கு இருக்கும், இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதில் பாட்னி அண்ட் சுவாலஜி, பாட்னியில் ஒரு 100 மார்க்ஸுக்கு 85 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, சுவாலஜியில் 85 மார்க்ஸ். இந்த பாட்னி சுவாலஜியோட மார்க்ஸ் 85 + 85 நீங்கள் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன மார்க் வருதோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அதை ரெண்டையுமே 2 ஃபிசிக்ஸ் மார்க்ஸும் கெமிஸ்ட்ரி மார்க்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்னி சுவாலஜியில் 85, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் டிவைட் பண்ணி வந்ததில் 80. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 165 மார்க்ஸ் தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 200க்கு. இஃப் சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறீங்க, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறவங்களுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப்டோமெட்ரி, பிஏஎஸ்எல்பி இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கெலாம் எலிஜிபிள். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ மேக்ஸில் நீங்கள் வந்து 90 அவுட் ஆஃப் 100க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அதே இது ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் 80, கெமிஸ்ட்ரியில் 80ன்னு இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 மார்க்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு மேக்ஸும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த 2 மார்க்ஸையும் என்ன வருதோ அதை நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா, அதாவது மேக்ஸ் 90, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 80. ஸோ உங்களுடைய டோட்டல் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 170. ஸோ இந்த பேசிஸில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து டோட்டல் வெயிட்டேஜ் மார்க் 200 மார்க்ஸுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஃபார் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேஷன் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வெயிட்டேஜ் மார்க்ஸ் வந்து 100க்கு. ஸோ 100க்கு வந்து நீங்கள் வேறு மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இந்த வீடியோ லென்த்தாக போகும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் வேணும், உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், பெர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இஃப் அப்ளிகபிள். தென் நீங்கள் ஷெட்யூல்ட் ட்ரைப் எஸ்டியாக இருந்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸோடையே நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து காலேஜ் அத்தாரிட்டிஸ்ட்டை போய் லேட்டராக நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் பேராமெடிக்கல் கவுன்சிலுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ப்ரொசீஜர், அதாவது ஃபில்லிங் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு என்ன ப்ரொசீஜர், தட் இஸ் ஸ்டெப் 1 ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற 2 அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு கேட்குற யூசர் ஐடி ஒன்லி உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடியை வச்சு தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ ப்ராப்பரான உங்களுடைய மொபைல் நம்பரும் ரிஜிஸ்டர் மெயில் ஐடியும் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் உங்களுக்கு ஓடிபி நம்பர் வரும். அண்ட் ஆல்சோ ஃபைனலாக நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனில் சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏஆர் நம்பர் அப்படிங்கிறதையும் அலாட் பண்ணுவாங்க. ஸோ கீப் இன் மைண்ட், ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பரான மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ரிஜிஸ்டர் ஐடி கொடுங்க. ஸோ அவங்க கேட்குற என்னென்ன ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்னென்ன ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்கக்கூடியது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ ப்ராசஸ் கேட்கும். ₹400 நீங்கள் பே பண்ணணும். இதுவுமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் பே பண்ண முடியும். ஸோ பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறமும் உடனே சப்மிஷன் கொடுக்காதீங்க. திருப்பி நீங்கள் ரீசெக் பண்ணி பாருங்கள், எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, என்னென்ன ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி உள்ளே அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்மிஷன் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பேமெண்ட் அண்ட் எல்லா ஃபீல்ட்ஸும் ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு டவுன்லோட், அந்த ஹார்ட் காப்பி டவுன்லோட் கிடைக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உடையது. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த பிரிண்ட் அவுட்டோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நெசசரி டாக்குமெண்ட்ஸை என்க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதை என்க்ளோஸ் பண்ணிவிட்டு
கீழே கொடுத்துருக்குற அதாவது தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை 10 அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்த காப்பி ப்ளஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் காப்பி கிடையாது, ஃபோட்டோ காப்பி, அதோடைய ஜெராக்ஸ் காப்பி, ஃபோட்டோ காப்பி தான் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். இதை நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் முடிச்ச உடனே நம்மளுக்கு செலெக்ஷன் கமிட்டி, தமிழ்நாடு பேராமெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கவுன்சிலிங் கால் லெட்டர் நம்மளுக்கு வரும். அந்த கவுன்சிலிங் கால் லெட்டரை அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 ப்ராசஸ் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர். இந்த ஸ்டெப் 2 ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் தான் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் 2 வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் மூலமாக தான் நம்மளுக்கு என்னென்ன கோர்சஸ் வேணும், என்னென்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ணி லாக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அந்த அஃபிஷியல் வெப்சைட் போய் நீங்கள் லாகின் பண்ணணும். என்ன லாகின் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அல்லது இமெயில் ஐடி, உங்களுக்கு ஏஆர் நம்பர் அசைன் பண்ணியிருப்பாங்க, அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ இந்த ஆன்லைன் ப்ரொசீஜரில் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் போட்டு அங்கே வந்து உங்களுடைய ஏஆர் நம்பர், உங்களுடைய நேம், ஜெண்டர், கம்யூனிட்டி அண்ட் ரேங்க் இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ண சொல்லும். 250 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அங்கே பேமெண்ட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த பேமெண்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்லைன் மூலமாக நீங்கள் 250 ருபீஸ் பே பண்ணணும் ஃபார் கவுன்சிலிங் ஃபீக்கு. ஆஃப்டர் நீங்கள் இந்த பேயிங் அமௌண்ட் முடிச்ச பிறகு நீங்கள் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த ரிசிப்டை ஃபார் த கன்ஃபர்மேஷனுக்காக. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆடிங் ப்ரிஃபரன்ஸ், பிஃபோர் ஆடிங் ப்ரிஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியர் பண்ண யூ கேன் ஆட் 1 or more காலேஜஸ் ஆஸ் சாய்ஸஸ். நீங்கள் வந்து ஒரு காலேஜஸ்க்கு இல்லைன்னா அதற்கு மேலே என்னென்ன காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குதோ அந்த சாய்ஸஸ் படி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப் 3ல தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. அந்த இடத்துல போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த காலேஜுன்னு அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கிறதோட ப்ரியராக இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ப்ரியாரிட்டி வைஸ் வச்சுக்கோங்க. எந்தெந்த காலேஜஸ் வேணும் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது என்னென்ன கோர்சஸ் வேணும் அப்படிங்கிற ப்ரியாரிட்டியை முதலையே செலக்ட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கவுன்சிலிங் இதுக்கு லாகின் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஒரு காலேஜஸ்ன்னு இல்லை, உங்களுடைய சாய்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன காலேஜஸ் வேணுமோ அந்த இதுபடி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் பர் உங்களுடைய ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி பேசிஸில் எந்தெந்த காலேஜஸில் வேக்கண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு காலேஜில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க, அந்த காலேஜில் வந்து வேக்கண்ட்டாக இல்லை சீட் அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னென்ன நீங்கள் அடுத்த ப்ரிஃபரன்ஸ் காலேஜஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அக்கார்டிங் டு அந்த சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க, உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ரியராக நீங்கள் முன்னாடியே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க அந்த காலேஜோடைய ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ அதில் சீட் இல்லைன்னா உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்காது. அதுக்கடுத்த காலேஜ் என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜில் தான் உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு வைஸ் உங்கள் சாய்ஸஸ் படி உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் போய் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஒவ்வொரு காலேஜ் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ காலேஜஸ் இதே ஃபில் பண்ண அக்கார்டிங் இந்த பேசிஸ்லேயே ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா, candidates can select many number of courses and medical colleges institution based on your preference. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இதுபடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோவில் தெரியும் என்னென்ன கோர்சஸ் வேணுமோ அந்த கோர்சஸ்மே உங்களுடைய ப்ரியாரிட்டி வைஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே அக்கார்டிங் டு உங்களுடைய கேஸ்ட் வைஸ் உங்களுடைய மார்க் கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு என்ன கோர்ஸுங்கிறதையும் சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ காலேஜஸ் பேஸ் பண்ணி இந்த கோர்சஸும், ஸோ அந்த கோர்சஸ்மே லைக் இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பிபிடினா பிபிடி, செகண்ட் பிஎஸ்சி நர்சிங், தேர்ட் ஒன் எம்எல்டி இந்த மாதிரி, அல்லது ஃபோர்த் ஃபார்மசி, இந்த மாதிரி
கோர்ஸ் லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு இந்த கவுன்சிலிங்க்கு உட்காருங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆட் டு மை சாய்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, உங்களுக்கு நர்சிங்னா பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் அல்லது மேல் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஸ்பெஷாலிட்டி போட்டுக்கோங்க. பிபிடினா பிபிடி அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அல்லது காலேஜ் கேட்டகரி வைஸ் எந்த காலேஜ் வேணும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் ஆட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் இந்த சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங்கில் காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் ரெண்டையுமே ஃபில் பண்ணதுக்கப்புறமும் ஸ்டெப் 5, இந்த ஸ்டெப் 5ல் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் பட்டன் ப்ராசஸ்க்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ பிஃபோர் தட் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் தரவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செக் பண்ணுறதுல உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், எந்த காலேஜஸ் உங்களுக்கு ப்ரியாரிட்டி படி வேணும், ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஆல்சோ கோர்சஸ், எந்த கோர்சஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் பிபிடி போட்டிருக்கீங்க, செகண்ட் ஒன் நர்சிங் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபிடிக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் கேட்டகரி வைஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஒரு ரேண்டமாக இல்லாமல் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ் இந்த பிபிடி இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் பண்ணலாம், அதுக்கடுத்து என்ன கோர்ஸ் பண்ணலாங்கிறத தரவாக நீங்கள் ஃபில் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காலேஜஸும் கோர்ஸஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சாய்ஸஸ் ப்ரிஃபரன்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்னா யூ ஹாவ் டு கிளிக் தி பேக் பட்டன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ்னு. ஸோ பிஃபோர் நீங்கள் கிளிக் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த சாய்ஸ் பட்டனை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் நீங்கள் ப்ரியராக நீங்கள் போய் முன்னாடியே போய் அதை செக் பண்ணி பேக் பட்டன் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். தென் ஸ்டெப் 6ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய என்னென்ன ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் என்ன சாய்ஸஸில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட், அந்த என்னென்ன நீங்கள் சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதில் டவுன்லோட் பண்ணி அந்த சாய்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிடணும். ஸோ ஆஃப்டர் நீங்கள் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு யூ கேன் கிவ் தி செலக்ட் பட்டன், கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் 8ல் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க. யூ கேன் சேஞ்ச் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் மாற்றணுன்னாலும் பேக் பட்டன் போய் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணி உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை லாக் பண்ணணும். ஸோ உங்கள் ஓடிபி மூலமாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் லாக் பண்ணதுக்கப்புறம் அட் லாஸ்ட் உங்களுடைய லாஸ்ட் ஒன் த செக்ரட்டரி, த செலெக்ஷன் கமிட்டி வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் என்னங்கிறத பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு என்னென்ன காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வெப்சைட் மூலமாகவே, அந்த அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் கமிட்டி வந்து ஒன்ஸ் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து என்னென்ன கோர்ஸ்க்கு என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த கன்சர்ன் காலேஜில் போய் எந்த டைமுக்குள்ளேயே, அவங்க டைம் அண்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். இதில் 2 டைப் ஆஃப் மோடில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங், அதாவது நீங்கள் நேரடியாக போய் கூட நீங்கள் அந்த காலேஜில் போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களால் நேரடியாக போக முடியல அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணலாம். ஆன்லைன் மூலமான உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் இமெயில் கொடுக்கணும். இந்த மாதிரி இங்கே நான் இந்த காலேஜில் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு சீட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் இமெயில் மூலமாக நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணிவிட்டு அதோட அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். இது ஆன்லைன் ரிப்போர்ட்டிங்கில். இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங்லேயே அதே மாதிரி நீங்கள் இன்பர்சனாக நேரடியாக போய் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதும் அந்த எந்த காலேஜோ எந்த கன்சர்ன் காலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அலாட் பண்ணியிருக்காங்களோ வித் எந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் போய் அங்கே அட்மிஷன் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு கேரி யுவர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் வித் ஃபோட்டோ காப்பீஸோட, எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோட்டோ காப்பீஸ் அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதோட உங்களுடைய ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி கூட
எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கே 2 விஷயங்களை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்பர்சனாக ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் நேராக போய் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் அண்ட் ஆல்சோ ஆன்லைன் மூலமாக ரிப்போர்ட்டிங் பண்ணாலுமே நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது உங்களுடைய ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆன்லைன்லேயே அந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். செலெக்ஷன் கமிட்டி வந்து இந்த காலேஜில் நீங்கள் போய் சேரலாம் இந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு கொடுத்து அந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை வச்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். அப்படி நீங்கள் போய் ஜாயின் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கடுத்து வர சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைன் ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ண முடியாது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப். டேக் கேர்.